மாத கடைசியில் அந்த பணங்கிறது தீர்ந்து பெரிய தலைவலி ஆகிடும். இப்போ நமக்கு மாதத்துக்கு 20,000 வருமானம் வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த வருமானம்ங்கிறது அந்த மாதம் இறுதி வரைக்கும் நமக்கு இருக்கணும். அப்போ தான் அடுத்த மாதம் அந்த வருமானம் நமக்கு வர வரைக்கும் நம்மளால் நம்மளோட செலவுகளை பார்த்துக்க முடியும். இப்போது அன்புங்கிற ஒருத்தர் தங்கிட்ட இருக்கிற அந்த 20,000 எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் கணக்கு போடாமல் செலவு பண்ணிட்டாருன்னு வைங்களேன், மாத கடைசியில் அந்த பணங்கிறது தீர்ந்து பெரிய தலைவலி ஆகிடும். இதுவே அறிவுங்கிற ஒருத்தர் தனிநபர் நிதியை பற்றி தெரிஞ்சிருந்து தங்கிட்ட இருக்க பணத்தை சரியாக கணக்கு போட்டு சரியாக செலவு பண்ணாரு அப்படின்னா அந்த மாத கடைசி வரைக்கும் அவரால் அந்த பணத்தை வச்சு செலவு பண்ண முடியும். இந்த அன்புங்கிறவர் தனிநபர் நிதி பற்றி தெரியாததுனால சரி இருக்கிற வரைக்கும் செலவு பண்ணுவோம், இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட வாங்கிக்கலாம், அதுதான் நமக்கு கடன் தரத்துக்கு நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு நினைப்பாரு. இதுவே அறிவுக்கு தனிநபர் நிதியை பற்றி தெரிஞ்சதுனால தேவையில்லாத செலவை பண்ணிட்டு கடன் வாங்குறது எவ்வளோ ஆபத்து அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா தங்கிட்ட இருக்கிறத வச்சு தேவையானதுக்கு மட்டும் செலவு பண்ணிட்டு கடன் இல்லாமையும் இருப்பாரு. இல்ல நம்மளோட தேவையான செலவுக்கே நம்ம வருமானம்ங்கிறது பத்தல அப்படின்னாலும் கூட நம்ம செலவு என்ன வரவு என்ன இதெல்லாம் பார்த்து நம்மளோட நிதியை சரியா மேலாண்மை செஞ்சாதான் இந்த வருமானம் பத்தல அப்படிங்கிறதே நமக்கு தெளிவா தெரியும். அப்பதான் அந்த வருமானத்தை நம்ம எச்சு பண்றதுக்கு உண்டான வேலையும் சரியா பார்ப்போம். இப்படி பண விஷயத்துல நம்ம ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னா தனிநபர் நிதி பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும்.